ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு சார்பில் கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்பான சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இந்த 2 போஸ்டிங்கான இன்டர்வியூ அப்படிங்கறது நவம்பர் 25ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்டர்வியூல நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வழிகாட்டுதல் படி நம்ம சேனலுடைய அப்டேட் படி வந்து எப்படி வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும், இன்டர்வியூக்கு போறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போகணும், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய நபர்கள் வந்து இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணி முடிச்சிட்டீங்க. அட்டன் பண்ணி முடிச்சவங்க நெக்ஸ்ட் வந்து நாங்க என்ன பண்ணணும் ப்ரோ, ரிசல்ட் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம், ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்குது. இந்த டவுட்ஸை பத்தி நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வீடியோல வந்து கிளியர் பண்ண போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. ஒன்ஸ் நீங்க வந்து இன்டர்வியூலாம் வந்து அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க நெக்ஸ்ட் வந்து எதுவும் பண்ண வேண்டாம். நீங்க என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஒரிஜினல் வந்து அங்க போயிட்டு வந்து இன்டர்வியூக்காக வந்து வெரிஃபிகேஷன் பண்ணீங்களோ, அது எல்லாத்தையும் மறுபடியும் என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா வந்து, அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நேரடியா வர சொல்லுவாங்க. நேரடியா வர சொல்லி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு சில பேர்ட்ட வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஒரிஜினல் இருந்திருக்காது. ஒரு சில பேர்கிட்ட வந்து பிரியாரிட்டி சர்டிபிகேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை கோர்றதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் வந்து லைக் வந்து இந்த பிஹெச்டிஎம் சர்டிபிகேட், டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட்ஸ், இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ்லாம் அவங்க இன்டர்வியூக்கு போகும்போது வந்து அவங்க கையில வந்து இருந்திருக்காது. அப்படி சுச்சுவேஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூ எல்லாமே வந்து கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட அவங்களுடைய டிஆர்பி வெப்சைட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ எப்படி இந்த இடத்துல வந்து இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு பிளிங்க் ஆகுதோ இதே மாதிரி சேல்ஸ்மேனுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து நம்மளுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பேக்கருக்குன்னு சொல்லிட்டு தனியா நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு 100 வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னா அந்த 100 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்காங்களோ ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேர் இருக்கும், உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கும். பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரீமார்க் அப்படிங்கிற இடத்துல நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்ககிட்ட பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கிளியர்டு செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. சப்போஸ் வந்து ஒரு சில ஸ்டூடெண்டோட பேர் வந்து இருந்தும் அவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வந்து பிராக்கெட்ல வந்து போட்டிருப்பாங்க ரீமார்க்ல. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா டிஆர்பிக்கு, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணி நியமனம் அப்படிங்கறது வந்து பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கவர்மெண்ட் ஜாப்க்கு கீழே வந்து ரன் ஆகாது. கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழே ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய கட்டுனர் விற்பனையாளர் இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கிளியர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் மறுபடியும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கறத நீங்க முழுசா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே ப்ரோ, இது எல்லாமே வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நாங்க வந்து பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இந்த செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்றதா வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இன்டர்வியூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண் துடைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து இதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு முக்கியத்துவம் என்ன, இது உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்பலாமா, இல்ல வேற ஏதாவது ஜாப் நம்ம வந்து சர்ச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஆக்சுவலா நம்ம என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரா ரெகுலரா நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் உள்ளக்க வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் கொடுத்து போறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒன் சைடு வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு தான் இருக்கும். அது என்னைக்குமே நம்ம வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மாத்த முடியாது. சரிங்களா? ஓகே, நம்மளுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா நம்ம நேர்மையான ஒரு வழிகளில் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா தாராளமாக உள்ள வந்து என்ட்ரி ஆகலாம். சோ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணிருக்கீங்க. இப்ப இதுக்கு உண்டான செலக்ஷன் ப்ராசஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து செலக்ட் ஆக போறீங்க அப்படின்னா உங்களை முதல்ல எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து சேல்ஸ்மேன்ங்கிற போஸ்டிங் வந்து அப்ளை பண்ணிட்டு சேல்ஸ்மேன் விற்பனையாளர் பணிக்கு தான் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருந்தா தான் சேல்ஸ்மேனுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பேக்கர் போஸ்டிங்க்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இந்த சேல்ஸ்மேன்ங்கிற இந்த போஸ்டிங்க்கு நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய 12th நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத 50% வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்டர்வியூல நீங்க எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படிங்கறத 50% பார்ப்பாங்க. இந்த ரெண்டு இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் 100% நீங்க வந்து எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத அவங்கள வந்து பாத்தீங்கன்னா தோராயமா இவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்றேன்,
பிளஸ் டூல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, 1200க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்க 600க்கு பண்ணியிருந்தீங்கன்னா 600க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க. அது எந்த குரூப்னா இந்த இடத்துல முக்கியத்துவம் கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்தாலும் ஓகே, செகண்ட் குரூப்பா இருந்தாலும் ஓகே, தேர்ட் குரூப்பா இருந்தாலும் ஓகே, ஃபோர்த் குரூப்பா இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுடைய மார்க் ஷீட்ல பார்ப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. 3 பேர் உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அதுல வந்து நோட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நீங்க என்னென்ன சொல்ல வரீங்க அப்படிங்கறத பக்கத்துல ஒரு டேபிள் மாதிரி போட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறிச்சுக்கிட்டே வருவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுறாங்க இல்லையா, அதுக்கு உண்டான அந்த இது மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் பண்ணுவாங்க. உங்களோட 12th மார்க்ல இருந்து 50% உங்களுடைய இன்டர்வியூல இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து சென்னை இருக்கீங்கன்னா சென்னை டிஆர்பி வெப்சைட்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இன்டர்வியூக்கான அந்த ஃபர்தரா வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. இது எப்போ ப்ரோ நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்ல வந்துரும், அடுத்த வாரம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனோட எண்ணிக்கை அப்படிங்கிறது இயர்லி ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க தான் செய்யுது. அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போயிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணவங்க எல்லாருமே செலக்ஷன் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நம்ம ரெகுலரா ஒவ்வொரு வருஷம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிறோம். கண்டிப்பா 1 மந்த் டைம் எடுத்துக்கிறோம். ஏன்னா இப்போ வந்து நவம்பர் 25ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லா மாவட்டத்திலுமே வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்குது. ஸோ இன்டர்வியூ அப்படிங்கிறது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைம் எடுத்துக்குவாங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க பிரஸ் மீட்ல சொல்லியிருந்ததுல வந்து இந்த இன்டர்வியூ ரேஷன் கடை இன்டர்வியூக்கான ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் மந்த் லாஸ்ட் வீக்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டுறவுத்துறை மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க கையில வந்து கிடையாது. அவங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அப்ராக்சிமேட்டா தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்களே தவிர கண்டிப்பா டிசம்பர் லாஸ்ட் வீக் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியாதுங்க. ஸோ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல டிசம்பர் லாஸ்ட் வீக் அப்படி இல்லைன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்ல நம்மளுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அதாவது ரேஷன் கடை இன்டர்வியூக்கான அந்த ரிசல்ட் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், பிஹெச்எம் சர்டிஃபிகேட், டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிஃபிகேட் இந்த மாதிரி முன்னுரிமை கோர்றதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ்லாம் இன்னமும் நீங்க ரெடி பண்ணி வாங்காம வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அவங்க டைம் கொடுக்குற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே வீட்டில இருந்து சும்மாவே இருக்காம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து கேட்கறாங்கிறத பார்த்துட்டு ரெடி பண்ணி இப்பவே நீங்க வந்து ஒரிஜினல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ஆனதுக்கு அப்புறமும் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பணி நியமனம் அப்படிங்கிறது வந்து நடக்கும். சரிங்களா? இதுதான் இப்போதைக்கு நான் வந்திருக்கக்கூடிய அப்டேட். எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் வந்து பாத்தீங்கன்னா சேமா ஒரே டேட்ல வந்து இன்டர்வியூக்கான அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து முடிஞ்சோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 29ஆம் தேதி தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹால் டிக்கெட்டே வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் இன்னமும் வரல. பேக்கருக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சரிபார்க்கும் பணியில வந்து நாங்க ஈடுபட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரமே நாங்க இன்டர்வியூக்கான அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சென்னை டிஸ்ட்ரிக்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து ரிசல்ட் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டத்தோடைய வெப்சைட்டை டிஆர்பி வெப்சைட்டை அஃபிஷியலா ஃப்ரீ டைம்ல போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. ரிசல்ட் வந்த உடனே நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு நான் வீடியோ வந்து ஷேர் பண்ணுவோம். எப்படி வந்து ரிசல்ட் வந்து வியூ பண்ணி பார்க்கணுங்கிறத ரிசல்ட்ல உங்களுடைய ரிசல்ட் ஷேர் லிஸ்ட்ல வந்து உங்களுடைய நேம் வந்திருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.